மகாராஷ்டிரால வட இந்திய மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண தாண்டியா செலிப்ரேஷனோட ஃபைனல் டே பார்த்துடலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாரும் குஜராத்தி மாடல் சாரி கட்டுங்க, இல்லைனா லெஹங்கா போட்டுவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் குஜராத்தி மாடல் சாரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா இந்த சாரிலாம் நம்ம நல்லா டைட்டாக ஃபிட்டாக கட்டி பழகிட்டோமா, அது கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. சரி நமக்கு நம்ம ஸ்டைலே போயிட்டு போயிடுவோம் அப்படின்னு அங்கே பார்த்தா பாதி பேர் வந்து குஜராத்தி மாடல் கட்டியிருந்தாங்க, பாதி பேர் வந்து நார்மல் தான். போனதுக்கப்புறம் எல்லாரும் கூட சேர்ந்து அப்படியே ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த தாண்டியா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் தான் இதை டான்ஸ்னு சொல்றேன். ஆனால் மற்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விளையாட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. செல்லோ கேலோ அப்படின்னு தான் சொல்றாங்க. கேல் அப்படின்னா விளையாடுறது, தும்னை கேலேகா அப்படிங்கிறாங்க. விளையாடுறதுக்கு நீ விளையாடலையா இதை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ரவுண்டா நின்று ஆடுறாங்களே, இது வந்து கர்பா டான்ஸ். இது ஆக்சுவலாக குஜராத்ல தான் பாரம்பரிய நடனம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பரதநாட்டியம் ஒரு பாரம்பரிய நடனமோ அதே மாதிரி இந்த குஜராத் மக்களுக்கு கர்பா டான்ஸ் தான் பாரம்பரிய நடனம். மகாராஷ்டிராவில் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து குஜராத் பார்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் வந்து இப்போ வர பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து நான் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா, அவளும் சூப்பராக பண்ணியிருந்தா. அப்புறம் லேடிஸ் எல்லாரும் ரெண்டு பேரா ஜோடியாக நில்லுங்க அப்படின்னாங்களா. நானும் எதுவும் கேம் தான் வைக்க போகிறாங்க போலன்னு போய் லைனில் நின்னா அங்கே பார்த்தா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டெப் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படி சொல்லி நான் ஓடி வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் மற்ற லேடிஸ்லாம் அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜோடி ஜோடியாக கப்புலாம் நில்லுங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நில்லுங்க அப்படின்னாங்களா. சரி ஏதாவது ஒரு ஸ்டெப் போட்டு வாங்க, இன்னைக்கு தான் என்ஜாய் பண்ணுற டே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் ஆளுக்கும் பெருசாக ஒன்றும் ஸ்டெப்ஸ்லாம் வராது. எங்கள் ஆளுக்கு என்ன தூக்குறத தவிர வேறு ஸ்டெப்ஸும் தெரியாது. அதனால தூக்கி 2 சுற்றிட்டாங்க, வேலை முடிஞ்சது. மற்றபடி நிறைய கப்பல்ஸ் டான்ஸ்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியல. இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பானிபூரி தான். அதை வாங்குறதுக்கு பயங்கர கூட்டம். ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டாச்சு. மீதி இருக்கிற டைம் ஃபுல்லாக இந்த மக்கள் ஃபுல்லாக டான்ஸ் தான் பண்ணுவாங்க. இவங்களே எப்போ தான் ஃபங்க்ஷன் வரும், எப்போ தான் நல்லா டான்ஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லவா வேணும், இப்படி ஒரு கையை தூக்கி ஆடுறாங்களா, இதுதான் இவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டெப். இந்த வருஷம் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி மகாராஷ்டிரா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.